அதிமுக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி சசிகலா அணியிலிருந்து விலகி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைகிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், போலியான அரசியல்வாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என கூறினார். வளர்மதி யார் எங்களை பாஸ் பண்றதுக்கு? பொதுச் செயலாளரா, தலைவரா? அவர் யார்? அவருடைய தொகுதியிலேயே விரட்டப்பட்ட ஒரு பெண்மணி, தன்னுடைய தொகுதியை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தோற்று போன ஒரு பெண்மணி. அவருக்கு யார் இந்த ரைட் கொடுத்ததோ இந்த மாதிரி பேசுறதுக்கு? நான் 40 வருடமா இருக்கேன், 50 வருடமா இருக்கிறேங்கிறது சொல்றது அது எவ்வளவு தூரம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது? இனிமேலாவது இப்படிப்பட்ட போலித்தனமான அரசியல்வாதிகளிடமிருந்து இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் எல்லாம் நல்ல அரசியல்வாதிகளை இடம் கண்டு நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் உண்மையிலே கேட்கிறேன். ஒரு வளர்மதி மாதிரியான அரசியல்வாதிகள், CR சரஸ்வதி எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அரசியல் வியாதிகள். இவர்கள் எல்லாம் சொல்ல போனார். இவங்க எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இதை எடுத்து போடுறது? ஏன்னா கேட்டா நான் 40 வருடம் இருக்கேன், 2 தடவை அமைச்சரா இருக்கேன், இதுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் எப்படி ஆனீங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா இருந்த பதவியை, இருக்கும் இடத்தை, பொது வாழ்க்கையை, தியாகம், உண்மையிலேயே சேவை என்பதை மறந்த அரசியல்வாதிகளை எல்லாம் அப்படியே மக்கள் புறக்கணிக்க வேண்டும்.